இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலையங்கம் முக்கோணம், ட்ரையாங்கிள்ஸ், ரைட்? இந்த முக்கோணத்தில் பண்புகள் என்ன, இருக்கிற வகைகள் என்ன, அதில் நாங்கள் பயன்படுத்துகிற தேற்றங்கள் என்ன என்றது சம்பந்தமான ஒரு பூரண விளக்கத்தை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் முக்கோணத்தில். ரைட்? முக்கோணம் என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஏன்னா எப்படி இருக்கும், 3 பக்கங்களால் இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு முக்கோணமாகும். 3 பக்கங்கள் இருக்கும். இதைத்தான் நாங்க முக்கோணம் சொல்லிக்கிறோம். இந்த 3 பக்கங்களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதோட இந்த முக்கோணத்துக்கு 3 உச்சிகள் காணப்படும். உச்சிகள் என்று சொல்லிச்சுன்னா என்ன, 2 கோடுகள் இணைகின்ற புள்ளி உச்சி. இப்ப இதுக்கு இது ஒரு உச்சி, இது ஒரு உச்சி, இது ஒரு உச்சி. அப்போ ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி 3 உச்சிகள் இருக்குது. இதை தவிர 3 கோணங்கள் இருக்கும். கோணங்கள் சொல்லி சொன்னா என்ன, 2 கோடுகளுக்கு இடைப்பட்டது கோணம். ஏன்னா இப்படி 2 கோடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைகின்ற 2 கோடுகள் இருக்கும்டா, இந்த கோடுகளுக்கு இடைப்பட்ட இந்த பகுதியை வந்து நாங்கள் கோணம் என்று சொல்லி சொல்லுவோம். இதை பொதுவாக நாங்கள் டீட்டா என்ற ஒரு குறியீடால குறிச்சு காட்டுவோம். கோணங்களை பொதுவாக டீட்டா, இந்த அமைப்பு சொல்றது டீட்டா. இந்த டீட்டா என்ற குறியீடு மூலமாக நாங்கள் கோணங்களை குறிச்சு காட்டுவோம். அப்போ ஒரு முக்கோணத்துல 3 கோணங்கள் காணப்படும். இங்க பாருங்க, இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். அப்ப ஒரு முக்கோணத்தை பற்றிய அடிப்படை தகவல்கள் என்ன, ஒரு முக்கோணம் என்றது 3 பக்கங்கள் 3 கோடுகள் இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும், அடைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும் முக்கோணம் என்றது. அந்த முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருப்பதை போல 3 உச்சிகள் காணப்படும். அதே சமயத்துல முக்கோணத்துக்கு உள்புறமாக 3 கோணங்கள் காணப்படும். இதை உள்கோணம் சொல்லி ஒரு முக்கோணத்தை எடுத்தோம்னா முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது உள்கோணங்கள், முக்கோணத்துக்குள்ள 3 கோணங்கள் இருக்கும். இதான் எங்களோட அடிப்படை தகவல். இதை தவிர ஒரு முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கோணங்கள் வந்து அதுல கூட்டுத்தொகை 180 இருக்கும். அதாவது நாங்க இந்த கோணங்களை உதாரணமா எடுப்போம். இது ஒரு தீட்டா 1 சொல்லி குறிப்போம், இது தீட்டா 2, இது தீட்டா 3. 3 கோணங்கள் இருக்குது. நாங்க இந்த குறியீடுகளை இதை குறிச்சு காட்டுறோம். இந்த 3 கோணங்களின் கூட்டுத்தொகை தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 பிளஸ் தீட்டா 3, இது சமன் 180 பாகையாக இருக்கும். அப்ப ஒரு முக்கோணத்தின் உள்ளுக்குள்ள இருக்கிற கோணங்களோட கூட்டுத்தொகை எப்பொழுதுமே 180 பாகையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான தகவல். இது கட்டாயமாக நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னு சொல்லி நான் கணக்கு செய்யற நேரம் இது எங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் ஒரு முக்கோணத்தை பற்றிய கணக்குல. சரி, அப்ப இந்த முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உள்கோணங்கள் 3ஐயும் கூட்டுற நேரம் உங்களுக்கு 180 வரும். இது ஒரு தகவல். ரைட். ஒரு முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா இந்த முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை வெளியே நீட்டுவதன் மூலமாக, இப்ப உதாரணமா எடுப்போம், இந்த பக்கத்தை நாங்க இப்படி வெளியில நீட்டுறோம். ரைட்? முக்கோணத்துல ஒரு பக்கத்தை வெளியே நீட்டுவதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற கோணம், இந்த 2 கோடுகளுக்கு இடையிலான இந்த கோணம் இருக்குதானே, இந்த கோணம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா அதன் உள்ளே எதிரே இருக்கின்ற 2 கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். உதாரணமா இதை நாங்க தீட்டா என்று சொல்லி குறிப்பிட போறோம். இந்த வெளியில நீட்டப்பட்ட கோட்டின் மூலமாக உருவாக்கப்படுற கோணத்துக்கு நாங்க தீட்டான்னு சொல்லி இருக்கோம். இதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிற கோணங்கள் எது, இதுவும் இதுவும் எதிரே இருக்கின்ற கோணங்கள். இதை வந்து தீட்டா 1, இதை தீட்டா 2 சொல்லி குறிச்சிங்கன்னா இந்த தீட்டா, இந்த வெளியே நீட்டப்பட்ட கோட்டின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற இந்த கோணம் தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2க்கு சமமாக இருக்கும். இந்த 2 கோணங்களையும் கூட்டுவதன் மூலமாக எங்களுக்கு இது கிடைச்சுக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோடு ஆக இருக்குமாண்டா 180 பாகை. ஏன்னா ஒரு நேர்கோடு 180 பாகையை கொண்டதாக இருக்கு. ஒரு வட்டமாக இருந்தால் அது 360 பாகை. இது ஒரு நேர்கோடு, நேர்கோட்டில் வந்து இவ்வளவு கோணமும் உங்களுக்கு 180 பாகையாக இருக்கும். ரைட்? அப்ப இந்த கோட்டை நீங்க இப்படி நீட்டிட்டு இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்கோடு.
இந்த நேர்கோடுல இவ்வளவு மொத்தமாக 180 இருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு நேர்கோடாக இருக்குமாக இந்த ஒரு புள்ளி எடுத்தோம்னா அந்த புள்ளியை சுத்தி இருக்கிற கோணம் வந்து 180 இருக்கும். என்ன? அப்ப இந்த கோணத்தை நாங்க θ3 என்று சொல்லி குறிப்பிடுவோம்டா, θ3 என்று சொல்லி குறிப்பிடுவோம்டா, இந்த θ என்னத்துக்கு சமனாக இருக்கலாம்? 180 பாகையில இருந்து இந்த θ3 கழிப்பதன் மூலமாக கிடைக்கிறது எங்களுக்கு இந்த θவாக. ஏன்னா இந்த ஒரு நேர்கோட்டுல இவ்வளத்தையும் நான் கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு இவ்வளவு மொத்த கோணம் எங்களுக்கு 180 சொல்லி தெரியும். ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற மேலுக்கு இருக்கிற கோணம் வந்து 180 எங்களுக்கு தெரியும். அப்ப மொத்தம் 180 என்ற நேரம் உங்களுக்கு 180 இருந்து இந்த θ3 கழிச்சு விட்டாலும் உங்களுக்கு θ கிடைக்கும். அப்போ ஒரு கணக்குல உங்களுக்கு எதை தாராங்களோ அதை வச்சு கொண்டு நாங்க இந்த வெளிக்கோணத்தை கண்டுகொள்ளலாம். ஏன்னா எங்களோட தீர்வை வந்து நாங்க எந்த வழியில எது எங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அந்த வழியில நாங்க அதை கண்டுகொள்ளலாம். அப்ப இந்த θன்றது ஒன்று இந்த ரெண்டு கோணங்களை கூட்டுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது, அல்லது இந்த மொத்தம் 180 இருந்து இதை கழிச்சு விடுவதன் மூலமாக கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த மூன்றும் சேர்ந்து 180 தானே. அப்ப இந்த 180 இருந்து இந்த ரெண்டையும் கழிச்சு விட்டீங்கன்னு சொல்லினாலும் உங்களுக்கு இது கிடைக்கும். ஏன்னா 180 இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இது கிடைக்கும். சரி, அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? இந்த வெளிக்கோணம் θ வந்து இந்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கும் சமனாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல 180 இருந்து இந்த கோணத்தை அதனுடன் சேர்ந்து இருக்கிற மற்ற கோணத்தை கழிப்பதன் மூலமாகவும் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இது ஒரு முக்கியமான தகவல். இது உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அப்ப இந்த பேசிக் விஷயத்தை நாங்க முதல்ல தெரிஞ்சு கொள்வோம் முக்கோணத்தை பற்றி. சரியா? அப்ப இதை நாங்க அடிக்கடி எங்களோட கணக்குகள்ல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. சரியா? இது ரைட் தானே? ரைட். அடுத்ததுக்கு போவோம். ஒரு முக்கோணம் பக்கங்களை அடிப்படையாக கொண்டு 3 வகைப்படுகிறது. ஒரு முக்கோணத்தை நாங்க வகைப்படுத்துற நேரம் 2 விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த முக்கோணத்தை நாங்க வகைப்படுத்துவோம். ஒன்று இந்த சைட்ஸ், இந்த பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணத்தை வகைப்படுத்துவோம். அதே மாதிரி முக்கோணத்துக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கோணங்கள் இதுகளை அடிப்படையாக கொண்டும் நாங்க முக்கோணத்தை வகைப்படுத்தலாம். சரியா? அப்ப முதலாவது நாங்க பக்கங்களை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, பக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு முக்கோணத்தை நாங்கள் வகைப்படுத்துற நேரம் 3 வகையாக முக்கோணங்களை வகைப்படுத்தலாம். ஒன்று சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் சொல்லினா என்ன? அந்த பேர்லயே இருக்கிற மாதிரி எல்லா பக்கங்களுமே ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. இந்த எல்லா பக்கங்களினுடைய நீளங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இப்ப இதுல நீங்க இந்த பக்கத்தை A என்று எடுப்பீங்கன்னு சொல்லிட்டோம்னா இதுல எல்லா பக்கங்களுமே A சென்டிமீட்டர் ஆகவோ அல்லது A மீட்டர் ஆகவோ A மில்லிமீட்டர் ஏதோ ரைட் 3 பக்கங்களுமே எங்களுக்கு ஒன்றுக்கொன்று சமனாக தான் இருக்கும். இப்படி இருந்தா இதை வந்து நாங்க சமபக்க முக்கோணம் சொல்லி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். ரைட். இதுல 2வது வகை இருக்கு, இரு சமபக்க முக்கோணம். ஐசோசிலிஸ் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ரைட். இது இரு சமபக்க முக்கோணம். இதுவும் உங்களுக்கு இந்த பேர்ல இருந்தே விளங்கிக் கொள்ளாம என்ன, 2 பக்கங்கள் மட்டுமே சமனாக இருக்கு. ஒரு முக்கோணத்துல இருக்கிற 2 பக்கங்கள் மட்டும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு. இப்ப உதாரணம் இப்படி எடுத்தோம்னா இதுல இந்த 2 பக்கங்களோ அல்லது இந்த 2 பக்கங்கள் ஏதோ இரு பக்கங்கள் மட்டும் சமனாக இருக்கும். 3வது பக்கம் வித்தியாசமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த 2 பக்கங்கள் சமனாக இருக்குது, 3வது பக்கம் எங்களுக்கு இங்க வித்தியாசமா இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னு சொல்லினா இது வந்து இரு சமபக்க முக்கோணம். இப்ப சமபக்க முக்கோணத்துல இந்த பக்கங்கள் 3மே ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கிற மாதிரி இந்த பக்கங்களுக்கு இந்த முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாகவே இருக்கு. இந்த கோணங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாகவே இருக்கு. சரியா? அப்ப இந்த சமபக்க முக்கோணத்துல பக்கங்கள் ஒன்றுக்கொண்டு சமன், அதே மாதிரி உள் கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கு.
இரு சமபக்க முக்கோணத்துல இந்த சமமான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். உதாரணமா இப்ப இதுதான் ஏ பக்கம், இதுக்கு எதிராக உள்ள கோணம் எது? இது. அடுத்த ஏ பக்கம் எது? இது. அப்ப இதுக்கு எதிராக உள்ள கோணம் இது. அப்ப இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கும். இந்த கோணம் வித்தியாசப்படும், மூன்றாவது கோணம் வந்து வித்தியாசப்படும். இந்த பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் எங்களுக்கு சமனாக இருக்கும். இப்ப உதாரணமா இது ஒரு 40 பாகைன்னு சொல்லி சொன்னா இதுவும் வந்து 40 பாகையாக தான் இருக்கும். இது 50 பாகை என்றால் இதுவும் 50 பாகையாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு இங்க வந்து என்ன நடக்குது? ரெண்டு கோணங்கள் மட்டும் சமன், இரு பக்கங்கள் சமன், அதே மாதிரி ரெண்டு கோணங்கள் மட்டும் சமன். ரைட். இது இரு சம பக்க முக்கோணம். மூன்றாவது அசம பக்க முக்கோணம், ஸ்கேலின் ட்ரையாங்கிள். அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம் சொல்லுச்சுன்னா என்ன? எங்களுக்கு தெரியும், ஆனா ஒரு 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 டேர்முக்கு ஒரு சொல்லுக்கு முன்னுக்கு ஆனா வந்துச்சுன்னா அது வந்து எதிர்கருத்து தரக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க சமபக்க முக்கோணத்துக்கு முன்னுக்கு ஆனா போட்டு அசபக்க முக்கோணம்னு சொல்லி சொல்றாங்க. அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம்னு சொல்லி என்னன்னா இங்க எந்த பக்கங்களுமே ஒன்றுக்கொன்று சமனாக இருக்காது. மூன்று பக்கங்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். ஒரு முக்கோணத்துல இருக்கிற மூன்று பக்கங்களுமே எங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். இப்ப உதாரணம் இப்படி பார்த்தா இப்படி ஒரு முக்கோணம். இங்க பாருங்க, இங்க ஏ வேற, பி வேற, சி வேற. இந்த மூன்று பக்கங்களுமே எங்களுக்கு ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மூன்று கோணங்களுமே எங்களுக்கு ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். ஒன்றுக்கொன்றுக்கு இடையில தொடர்பு இருக்கா. இந்த மூன்று கோணங்களுமே எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். பக்கங்கள் வித்தியாசமா இருக்கிற மாதிரி கோணங்களும் வித்தியாசமாக இருக்கும். இங்க இரண்டு பக்கங்கள் சமனாக இருக்கு. இரு சமபக்க முக்கோணத்துல இரண்டு பக்கங்கள் சமனாக இருக்கு. அதே மாதிரி இரண்டு கோணங்கள் சமனாக இருக்கு. சமபக்க முக்கோணத்துல மூன்று பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற மூன்று கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. அப்ப இது இந்த அடிப்படையிலான இந்த மூன்று விதமாக நாங்க பக்கங்களை அடிப்படையாக கொண்டு, ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணங்களை நாங்க வகைப்படுத்துறோம். சரி, இப்ப பாருங்க, இங்க இந்த சமபக்க முக்கோணத்துல மூன்று கோணங்களுமே ஒன்றுக்கொண்டு சமன். மூன்று கோணங்களும் உங்களுக்கு ஒன்றுக்கொண்டு சமன். எனவே எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த மூன்று கோணங்களையும் கூட்டணும்னு சொல்லிங்கன்னா எங்களுக்கு 180 வர வேணும். ஏன்னா அப்ப இந்த மூன்று கோணங்களும் ஒன்றுக்கொண்டு சமனா இருக்கா, ஒரு கோணத்தினுடைய பெருமதி எங்களுக்கு என்னவாக இருக்கும்? 180 நாங்க 3ஆல டிவைட் பண்ணா எங்களுக்கு 60 பாகையாக இருக்கும். ஏன்னா அப்ப இது வந்து 60 பாகை. மூன்று கோணங்களுமே எங்களுக்கு 60 பாகை 60 பாகை 60 பாகையாக இருக்கும். அப்ப அதன் மூலமாக எங்களுக்கு 180 பாகையாக இருக்கும். ஏன்னா இப்ப இங்க பார்த்தோம்னு சொல்லி இது எங்களுக்கு ஒரு 50 சொல்லிச்சுன்னா இதுவும் 50. அப்ப இந்த கோணம் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 80 இருக்கும். ஏன்? இது வந்து 100, 100ல இருந்து 180ல இருந்து 100 போச்சுன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வந்து இது 80. அப்ப இந்த ரெண்டு கோணங்கள் தெரியும்னு சொல்லிச்சுன்னா நாங்க மூன்றாவது கோணத்தை கூட கண்டுகொள்ளலாம். ரைட். இப்ப இதுல எங்களுக்கு அப்படி நாங்க கணக்கிட முடியாது. இந்த கோணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, தெரிஞ்சிருந்தா தான் நாங்க கோணங்களை காண முடியும். ரைட். அதுக்கு வேற வழிமுறைகள் இருக்கலாம். நாங்க அதை வந்து கணக்கு செய்யற நேரம் பார்ப்போம். இப்ப எங்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டியது இதுதான். இந்த மூன்று கோணங்களுமே ஒன்றுக்கொண்டு தொடர்பு இல்லாம இருக்கும். ஏன்னா இந்த பக்கங்கள் வந்து வித்தியாசப்படுறதுனால. ரைட். அப்ப இது வந்து என்ன? நாங்க பக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முக்கோணங்களை வகைப்படுத்துறோம். இதை நோட் பண்ணி வைங்க. ரைட். கொஞ்சம் தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இப்ப நாங்க பக்கங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துற மாதிரி அடுத்தது கோணங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்த போறோம். கோணங்களை அடிப்படையாக கொண்டு முக்கோணத்தை வகைப்படுத்தலாம். இதுல முதலாவது கூர்ங்கோண முக்கோணம். கூர்ங்கோண முக்கோணம், இதை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப கூர்ங்கோண முக்கோணம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு இந்த பேர்ல இருக்கிற மாதிரி இந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கிற கோணங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்? கூர்ங்கோணமாக இருக்கணும். கூர்ங்கோணம்னு சொல்லி சொன்னா என்ன? 90 பாகையை விட குறைவாக இருக்கிற கோணங்களை நாங்க கூர்ங்கோணம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஒரு முக்கோணத்துக்குள்ள இருக்கிற கோணங்கள் எல்லாமே எங்களுக்கு கூர்ங்கோணமாக இருக்க வேண்டும். ஏன்னா 90ஐயும் விட இதுவும் 90ஐயும் விட குறைவாகத்தான் இருக்கும்.
இதுவும் 90 விட குறைவாகத்தான் இருக்கும், இதுவும் 90 விட குறைவாகத்தான் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு கூர்ங்கோண முக்கோணம். ஏன்னா எல்லா கோணங்களுமே கூர்ங்கோணங்களாக இருக்கிறனால அதை வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம், கூர்ங்கோண முக்கோணம். ரெண்டாவது விரிகோண முக்கோணம், ஆப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். விரிகோண முக்கோணம் அப்ப என்ன நடக்கும், ஒரு கோணம் வந்து விரிகோணமாக இருக்கும். ஒரு முக்கோணத்துல ஒரு கோணம் விரிகோணமாக இருக்கும். இப்ப உதாரணம் இப்படி பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு முக்கோணத்தை பாத்தீங்கன்னா இந்த கோணம் வந்து உங்களுக்கு விரிகோணமாக இருக்கும். 90 பாகையை விட அதிகமாக இருக்கும். 90க்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். இந்த கோணம் எப்படி இருக்க போது 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அது வந்து விரிகோணமா இருக்குது. இந்த ரெண்டுமே கூர்ங்கோணமாக தான் இருக்கும். ரைட், இது ரெண்டும் கூர்ங்கோணமாக இருக்கும். இந்த கோணம் மட்டும்தான் எங்களுக்கு விரிகோணமாக இருக்கும். அப்போ ஒரு கோணம் விரிகோணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டுன்னா அது வந்து விரிகோண முக்கோணம். ரைட், இங்கிலீஷ்ல ஆப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். ரைட், இதுல மூன்றாவது வகை இருக்கு, செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லி சொல்லுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அது வந்து செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பேராக இருக்கும். ரைட், அதுல வடிவம் உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கும், ஒரு கோணம் வந்து செங்கோணமாக இருக்கும். ஒரு கோணம் செங்கோணமா இருக்கணும். செங்கோணத்தை நாங்க இப்படிதான் குறிச்சு காட்டுவோம். சாதாரண இப்படி ஒரு வளைகோடால குறிச்சு காட்டினாங்க. செங்கோணத்தை இப்படி ஒரு எல் ஷேப்பை போட்டு நாங்க குறிச்சு காட்டுவோம். ரைட், இது வந்து 90 பாகைக்கு சமனானது. அப்ப இதுல ஒரு கோணம் வந்து 90 பாகையாக இருக்க வேணும், மற்ற ரெண்டு கோணங்களும் உங்களுக்கு கூர்ங்கோணமாக இருக்கும். ரைட், இது செங்கோண முக்கோணம். இப்படி ஒரு அமைப்புல வருமாக இருந்தா இது வந்து செங்கோணமாக இருக்கும். ரைட், அப்ப இங்க நாங்க பார்த்தது என்ன, கூர்ங்கோண முக்கோணத்துல எல்லா கோணங்களுமே உள்ளிருக்கக்கூடிய எல்லா கோணங்களுமே கூர்ங்கோணங்களாக இருக்கும். 90 பாகைக்கு குறைவான பெருமானமுடைய கோணங்களாக இருக்கும். விரிகோண முக்கோணம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரே ஒரு கோணம் மட்டும் 90 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்ட பெருமானத்தை கொண்டதாக இருக்கும். மற்ற ரெண்டு கோணங்களும் கூர்ங்கோணங்களாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொல்லினா அது விரிகோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல இயல்பு என்ன, ஒரு இடத்துல ஒரு கோணம் வந்து எங்களுக்கு செங்கோணமாக இருக்கணும். அதாவது 90 பாகையை அக்யூரேட்டா 90 பாகையாக இருக்கணும். மற்ற ரெண்டும் உங்களுக்கு கூர்ங்கோணமாக இருக்கும். ஏன்னா அப்ப இது 90 சொல்லிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டையும் கூட்டுனா உங்களுக்கு 90 வரும். ஏன்னு சொல்லிங்கன்னா இந்த முக்கோணத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற கோணங்களை கூட்டணும்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு 180 வரவேணும்டா. இது 90 இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டுனா எங்களுக்கு 90 வரணும். 90 180. அது ஒரு செங்கோணத்துல இன்னொரு இயல்பு. சரியா, அப்ப இந்த அடிப்படையில தான் முக்கோணங்கள் என்ன செய்யுது, வகைப்படுத்தப்படுது. அப்ப ரெண்டு பண்புகளை அடிப்படையாக கொண்டு நாங்க முக்கோணத்தை வகைப்படுத்தலாம். ஒன்று பக்கங்களை அடிப்படையாக கொண்டது, இரண்டாவது கோணங்களை அடிப்படையாக கொண்டது. ரைட், பக்கங்களை அடிப்படையாக கொண்டு 3 வகைப்படுத்தலாம். அதை ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். கோணங்களை அடிப்படையாக கொண்டு 3 வகைப்படுத்துற நேரம் நாங்க என்ன செய்யறோம், கூர்ங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம், செங்கோண முக்கோணம் என்று 3 வகைகளை பார்க்கிறோம். சரியா, இது முக்கோணத்தின் இன்னொரு பண்பு. அடுத்து அடுத்ததா ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் A, B, C என்று சொல்லி குறிக்கப்படுமாக இருந்தா எப்பயுமே ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்களின் கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட பெரிதாக இருக்க வேணும். உதாரணமா A சக B நிச்சயமாக C ஐ விட பெரிதாகத்தான் இருக்கும். இந்த A நீளத்தையும் B நீளத்தையும் கூட்டினோம்னா அது C ஐ விட பெரிதாகத்தான் இருக்கும். அல்லது A சக C அது வந்து B ஐ விட பெரிதாகத்தான் இருக்கும். அல்லது B சக C அது நிச்சயமா A ஐ விட பெரிதாகத்தான் இருக்கும். இது அடுத்த இயல்பு. ஒரு முக்கோணத்தினுடைய ஏதாவது 2 பக்கங்களின் கூட்டுத்தொகை 3வது பக்கத்தை விட நிச்சயமாக எங்களுக்கு பெரிதாகவே இருக்கும். இது முக்கோணத்தின் அடுத்த பண்பு. அடுத்ததாக ஒரு செங்கோண முக்கோணத்தை பார்ப்பீங்கன்னா
இந்த செங்கோண முக்கோணத்துல ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு செங்கோணமாக 90 பாகையாக இருக்கும். இது வந்து 90 பாகையாக இருக்கும். இப்ப இந்த முக்கோணத்துல அதாவது இந்த நீளமான பக்கம் எங்கட 90 பாகைக்கு எதிர இருக்கிற இந்த பக்கம் இதை நாங்க சொல்லுவோம் செம்பக்கம். அல்லது கர்ணம் என்று சொல்லி கூட இது அழைக்கப்படும். இது வந்து கர்ணம் என்று சொல்லி அழைக்கப்படும். ரைட்? இங்கிலீஷ்ல ஹைப்போடீனஸ் சொல்லி சொல்றோம். ஹைப்போடீனஸ் சொல்றோம். ரைட்? இந்த இதுதான் செம்பக்கம், அதாவது 90 பாகைக்கு எதிரே இருக்கிற பக்கம். ரைட்? இதுல இந்த ரெண்டு பக்கங்களும் எங்களுக்கு எதிரெதிர் பக்கங்களாக இருக்கும். இப்ப இதுக்குள்ள இருக்கிற கோணங்கள் எடுத்தோம்னா இது வந்து தீட்டா 1 சொல்லி சொல்லுவோம், இத தீட்டா 2 சொல்லி சொன்னோம்னா இந்த தீட்டா 1க்கு இந்த பக்கம் இப்ப இத நாங்க ஏ பி சி சொல்லி இந்த உச்சிகளை நாங்க குறிச்சு காட்டணும்னா இந்த தீட்டா 1க்கு ஏ பி இந்த AB என்ற பக்கம் எதிர்பக்கம், இதுக்கு எதிராக இருக்கு தானே, அதனால இது வந்து எதிர்பக்கம். தீட்டா 1க்கு எதிராக இருக்கிற பக்கம் எதிர்பக்கம். இந்த தீட்டா 1க்கு இந்த BC கீழே இருக்கு, BC வந்து அயல் பக்கம் என்று அழைக்கப்படும். அயல் சொல்லி சொன்னா என்ன, எங்களுக்கு பக்கத்துல இருக்கு, அதான் நாங்க அயல் சொல்லி சொல்லுவோம். அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதை வந்து நாங்க அயல் பக்கம் சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த கோணம் இந்த தீட்டா 1க்கு இது எதிர்பக்கம், இது வந்து அயல் பக்கம், இது செம்பக்கம். ரைட்டா? இந்த தீட்டா 2 எடுத்தீங்கன்னு சொல்லி என்ன இருக்கும், இந்த தீட்டா 2க்கு இதுதான் எதிர்பக்கம், இந்த BC என்றதுதான் எதிர்பக்கம். ஏன்னா இதுக்கு இது எதிராக இருக்கிறனால இது எதிர்பக்கம், இது அயல் பக்கம். AB என்றது அயல் பக்கம், ஏன்னு சொல்லி இவருக்கு பக்கத்துல இருக்கு, இது பொதுவானது செம்பக்கம் தான். இவருக்கு பேர் மாற்ற முடியாது, இது வந்து செம்பக்கம் தான், இது நிலையானது செம்பக்கம். அப்ப இது எதிர்பக்கம், இது வந்து இந்த தீட்டா 2க்கு அயல் பக்கமாக இருக்கும். அப்ப எந்த கோணத்தை நாங்க கருத்துல எடுத்து கணக்கு செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க அந்த சொல்பதங்களை பாவிச்சு கொள்ளணும். தீட்டா 1க்கு நாங்க கணக்கு செய்யறோம்னு சொல்லினா இது எதிர், இது அயல். தீட்டா 2க்காக செய்யறோம்னு சொல்லினா இது எதிர், இது அயல். செம்பக்கத்துல மாற்றம் இருக்காது, அது வந்து செம்பக்கம் தான். சரியா? இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல வந்து இது 90 பாகைன்றதுனால இந்த தீட்டா 1 பிளஸ் தீட்டா 2 சமன் என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு 90 பாகையாக இருக்கும். மொத்தம் 180ன்றதுனால இது வந்து 90 பாகையாக இருக்கும். சரியா? இது அடுத்த முக்கியமான தகவல். இந்த முக்கோணங்கள்ல நாங்க முக்கியமாக 2 தேற்றங்கள் பார்ப்போம். ரைட்? ரெண்டு தியரம்ஸ் இருக்கு, 2 தேற்றங்கள் இருக்கு, முக்கியமான தேற்றங்கள். ஒன்று வந்து பைதகரஸ் தியரம். பைதகரஸ் தியரம் இதை வந்து பிதாகரஸ் தேற்றம் சொல்லி சொல்லுவாங்க, பைதகரஸ் தேற்றம் சொல்லி சொல்லுவாங்க, எப்படியாவது தமிழ்ல சொல்லிக் கொள்வாங்க, பிதாகரஸ் தேற்றம் சொல்லுவாங்க. ரைட்? அடுத்தது ஹெரான்ஸ் தேற்றம், ஹெரான்ஸ் தியரம். ரைட்? தமிழ்ல இது ஹெரான்ஸ் தேற்றம் சொல்லி சொல்லுவாங்க. ரைட்? இந்த 2 தேற்றங்களும் எங்களுக்கு முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க முக்கோணம் சம்பந்தமான பெரும்பாலான கணக்குகளுக்கு இந்த 2 தேற்றங்கள்ல ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி தான் நாங்க கணக்கு செய்ய முற்படும். அதான் எங்களுக்கு இலகுவான வழியாக இருக்கும். ரைட்? அப்ப இந்த 2 தேற்றங்களையும் பற்றிய சின்ன அறிமுகத்தை பார்ப்போம். முதலாவது பிதாகரஸ் தேற்றத்தை பார்ப்போம். பிதாகரஸ் தேற்றம் இது எங்களுக்கு செங்கோண முக்கோணங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும். இந்த பிதாகரஸ் தேற்றம் செங்கோண முக்கோணங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும்.
இதுல இப்ப பாருங்க இந்த செங்கோணத்துல பக்கங்கள் இது A, இது B, இது C சொல்லி சொன்னா பக்க நீளங்கள். இங்க பிதாகோரஸ் தேற்றம் எங்களுக்கு ஃபைனலா எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா இந்த செம்பக்கத்தினுடைய வர்க்கம் இந்த இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கு. A2 சக B2. அப்ப இந்த செம்பக்கம் இந்த கர்ணத்தினுடைய வர்க்கம் எங்களுக்கு இந்த பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு பிதாகோரஸ் தேற்றம். இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதான் உங்களுக்கு தேற்றம். நாங்க கணக்குகள் செய்யற நேரம் இந்த தேவை இருக்கிற நேரம் இதை பயன்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிற நேரம் நாங்க இந்த தேற்றத்தை இந்த கொள்கை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்க செய்வோம். இரண்டாவது ஹீரோன்ஸ் தியரம். இந்த ஹீரோன்ஸ் தியரம் நாங்க எங்க பாவிப்போம் சொல்லினா ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு காண்ற நேரம். ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு நாங்க என்னென்னு காண்ற உங்களுக்கு முக்கியமாக முதல் தேவை, ரைட்? ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்றது உங்களுக்கு ஈஸி. ஒரு முக்கோணத்துல சுற்றளவு காண்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இது A, இது B, இது C, பக்க நீளங்கள் C ன்னு சொல்லி சொன்னா சுற்றளவுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த மூன்று பக்க நீளங்களையும் ஒன்றுடன் ஒன்று கூட்ட போறோம். சுற்றளவு சமன் A சக B சக C. இதான் எங்களுக்கு சுற்றளவு. ஏன்னா ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றளவு காண்றதுக்கான சமன்பாடு. பரப்பளவு ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு காண வேண்டும் சொல்லி சொன்னா இந்த பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு இந்த முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்துல இதை நாங்க அடிப்பகுதியாக கொண்டோம்டா, இந்த முக்கோணத்தின் அடியாக இந்த பக்கத்தை கொண்டோம்டா இதுக்கும் இந்த உச்சிக்குமான செங்குத்து கோடு சரியான ஒரு செங்குத்து கோடு இது எங்களுக்கு 90 பாகையில் இருக்க வேணும். இந்த செங்குத்து கோற்ற உயரம் எங்களுக்கு தெரிய வேணும். இந்த கோற்ற உயரம் எங்களுக்கு தெரிய வேணும். இந்த முக்கோணத்தினுடைய இது தெரிஞ்சாதான் நாங்க பரப்பளவு காணலாம். பரப்பளவு காண்ற சமன்பாடு என்னன்னு சொல்லிங்கன்னா அரை தர அடி. அடி எங்களுக்கு என்ன? சி. அடி தர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் எது? இதுதான் செங்குத்து உயரம். இந்த உச்சிக்கும் இந்த அடிக்குமான உயரம் செங்குத்து உயரம் இது h. இதுதான் அதான் செங்குத்து கோடாக இருக்கு. சரியா? இந்த உச்சிக்கும் இந்த அடிக்கும் வரையக்கூடிய ஒரு நிறமான கோடு, செங்குத்தான கோடு. இது எங்களுக்கு இந்த அடியை முற்ற நேரம் இது 90 பாகை எடுக்க வேண்டும். ரைட், 90 பாகை இருக்குது. அதுதான் எங்களுக்கு செங்குத்து கோடு. அப்போ பரப்பளவு எங்களுக்கு என்ன? அரை தர அடி தர செங்குத்து உயரம் இது சமன், அதாவது அரை தர அடி தர செங்குத்து உயரம். சேனாவு நான் போட்டிருக்கேன் செங்குத்து உயரம். சரியா? அதுதான் என்னவா இருக்கும்? ஒரு பரப்பளவுக்கான சமன்பாடாக எங்களுக்கு இருக்கு. ஓகே, இப்ப இது எங்களுக்கு சுற்றளவு காண்றது, இது எங்களுக்கு பரப்பளவு காண்றது. இப்ப இந்த தகவல்கள் எங்களுக்கு எல்லாமே தந்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பரப்பளவு காண்றதுக்கு எங்களுக்கு அடியில நீளம் தெரியும், செங்குத்து உயரமும் தெரியும் என்று சொல்லி சொன்னா இந்த முக்கோணத்தின் பரப்பளவு நாங்க இலகுவாக கண்டுக்குவோம். இப்ப எங்களுக்கு இந்த உயரம் தெரியாது. இந்த உயரம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னா இந்த பரப்பளவு நாங்க எப்படி காண்றது? எங்களுக்கு தகவல் போதாது. ஏன்னா இந்த இந்த சமன்பாட்டை வச்சு கொண்டு செய்யறதுக்கு போதுமான தகவல் இல்லை. ரைட், அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த தீர்வை தீர்க்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு ஹெரோன்ஸ் தியரம் பயன்படும். ஹெரோன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பரப்பளவு S minus A S minus B into S minus C root உக்குள்ள S
into s minus a into s minus b into s minus c. s ஆல பெருக்கணும். அதே சமயத்துல இந்த ஒவ்வொரு பக்கங்களையும் s ல இருந்து கழிப்படணும். இந்த s ன்னு சொல்லிச்சனா என்னன்னா அரை சுற்றளவுன்னு சொல்லிக்கிறோம். அதாவது இந்த s என்னத்துக்கு சமனா இருக்கும்னா a சக b சக c இதன் கீழ் 2. இந்த முழு சுற்றளவை நீங்க 2 ஆல வகுத்தீங்கன்னு சொல்லிச்சனா வாரதான் s. அத வந்து அரை சுற்றளவுன்னு சொல்லிக்கிறோம். ரைட்? அப்ப இந்த முழு சுற்றளவை 2 ஆல வகுத்தா வாரது வந்து எங்களுக்கு s ஆக இருக்கும். இது அரை சுற்றளவாக இருக்கும். இந்த s தான் இங்க வர s. இந்த s என்னத்தை பெருக்குதுன்னு சொல்லிச்சனா s ல இருந்து a மைனஸ் பண்ணி s ல இருந்து b மைனஸ் பண்ணி s ல இருந்து c மைனஸ் பண்ணி வர தொகைகளை ஒன்றுடன் ஒன்று பெருக்குவதன் மூலமாக கிடைக்கிற பெருமானத்தினுடைய ரூட் வர்க்கமூலம். ரைட்? வர்க்கமூலத்தை கண்டீங்கன்னு சொல்லினா அது வந்து எங்களுக்கு இந்த ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பளவாக இருக்கும். சரி, அப்ப எங்களுக்கு செங்குத்து உயரம் தெரியாத பட்சத்துல நாங்க இந்த ஹெரோன்ஸ் தியரத்தை தான் பயன்படுத்துவோம். ஹெரோன்ஸ் தியரம் உங்களுக்கு அதுக்கான தீர்வை கொடுக்கும். இந்த ஒரு தேவைக்கு தான், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் எங்களுக்கு இந்த ஹெரோன்ஸ் தியரம் பயன்படுது. அப்ப ஒன்று பைதகரஸ் தியரம் வந்து உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்துல நாங்க அளவீடுகளை செய்யறதுக்காக பைதகரஸ் தியரம் பயன்படுத்துவோம். ஒரு முக்கோணத்துல செங்குத்து உயரம் தெரியாத பட்சத்துல, பக்கங்களின் நீளம் தெரிந்து செங்குத்து உயரம் தெரியாத பட்சத்துல நாங்க அந்த முக்கோணத்தின் பரப்பளவை காண்றதுக்காக ஹெரோன்ஸ் தியரம் பயன்படுத்துவோம். இந்த 2 தியரங்களுமே எங்களுக்கு முக்கோணங்களை பொறுத்தவரையில மிக முக்கியமானது. அதை பற்றிய விளக்கமும் எங்களுக்கு மிக முக்கியமானது. அப்ப இதை விளங்கி கொண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்க இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி வரக்கூடிய கணக்கு எல்லாத்தையுமே இலகுவாக நீங்க அணுகக்கூடியதாக இருக்கும். சரி, இதையும் நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை சரியா விளங்கி எப்படி நாங்க இதை ஒரு கணக்குல அப்ளை பண்ண போறோம்ன்றதை தெளிவுபடுத்தி கொள்ளணும். இதுதான் எங்களுக்கு ஒரு முக்கோணத்தை பற்றிய பூரண விளக்கமாக இருக்கும். சரியா, இதுவரைக்கும் நாங்க முக்கோணம் என்ற நேரம் அந்த முக்கோணத்தை பற்றிய நாங்க சிம்பிளா அந்த முக்கோணத்தை விளங்கி கொண்டிருக்கோம். அந்த முக்கோணம் சொன்னா என்னங்கிற விளக்கத்தோட சேர்த்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கை வந்து நாங்க அணுகி கொண்டு இருக்கோம். ரைட்? இப்ப எங்களுக்கு நாங்க இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த எல்லா விஷயங்களையும், முக்கோணங்களுக்குள்ள இருக்கிற சிறிய சிறிய நுணுக்கங்கள், இந்த முக்கோணங்கள் எப்படி இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற கோணங்கள் எப்படிப்பட்ட தொடர்புடையதாக இருக்குது, அதோட பக்கங்கள் எப்படி இருக்கு, அதை இடம் காண்றது எப்படி, அதை வச்சுக்கொண்டு ஒரு பரப்பளவையை சுற்றுலவையை காண்றது எப்படி என்ற முழு தகவலையும் நாங்க தெளிவாக விளங்கி கொண்டதுனால இனி நீங்க இந்த முக்கோணம் சம்பந்தமாக வரக்கூடிய கணக்குகளை நீங்க பார்க்கிற பார்வையும் அதை அணுகக்கூடிய விதமும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா இனி இப்படியான கணக்குல நாங்க எந்த விதமான ஒரு தவறும் விட மாட்டோம். இதுக்காக நாங்க கால நேரம் யோசிக்க போறதும் இல்லை. உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். இப்ப இதை நீங்க சந்தேகம் இல்லாம திரும்பவும் இதை இன்னொரு தடவை கேட்டு இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, வெறுமனே பார்த்துட்டு போகாம இதை வந்து ஒரு நோட் புக் எடுத்து அதுல தேவையான முக்கியமான குறிப்புகளை நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. என்ன காரணம்னு சொல்லிங்கன்னா நீங்க அந்த குறிப்பை கையால எழுதுவதன் மூலமாக உங்களோட மூளை வந்து உங்களுக்கு அதை ஈஸியாக ஞாபகப்படுத்திக் கொள்ளும். நீங்க எழுதுறது வந்து ஒரு காட்சி வடிவமாக மூளைக்கு செல்லும். நீங்க காதால கேட்கிற மட்டுமல்ல இல்லாம ஒரு காட்சி வடிவமாக மூளைக்கு செல்லும். அது வந்து உங்களோட மூளையில பதிகிற விதம் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். அதனால எந்த விஷயத்தையுமே நீங்க எழுதி படிக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். இப்போ ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை சேமிச்சு வச்சு தேவையான நேரத்துல நான் அதை பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்றதையும் விட உங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் உங்களுக்கு எங்கேயாவது நீங்க பாக்குறீங்கன்னா அதை ஒரு கொப்பியில ஞாபகமாக சரியான விதத்துல அதை வந்து எழுதி வச்சுக்கோ, கையால எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி எழுதி வைக்கிறது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். உங்களோட மூளை வந்து அதை ஈஸியா ஸ்டோர் பண்ணும். உங்களுக்கு தேவையான நேரத்துல அது ஈஸியா உங்களுக்கு எழுதி தரும். ரைட்? அப்ப உங்களோட கற்றல் நடவடிக்கை இன்னும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். கற்க கசடர வெற்றி நோக்கி நடைபெறுவோம். நன்றி.